அனைவருக்கு வணக்கம். 1996ஆம் ஆண்டு ஆந்திர அரசாங்கத்தின் மூலமாக தமிழ்நாட்டின் சென்னை குடிநீர் தேவைக்காக கிருஷ்ணா கால்வாய் திட்டம் அமைக்கப்பட்டு கிருஷ்ணா நதியிலே இருந்து 12 டிஎம்சி தண்ணீரை நம்முடைய பூண்டி ஏரி, புழல் ஏரி, செம்பரம்பாக்கம் ஏரி, சோழவரம் ஏரி, கண்ணன்கோட்டை ஏரி என 5 ஏரிகளுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திட்டம் 1996 கலைஞர் முதலமைச்சராக இருந்த காலத்திலே துவக்கி வைக்கப்பட்டது. அந்த திட்டத்தின் தொடர் பணியாக இன்று 2024ஆம் ஆண்டு கிருஷ்ணா நதியில் 4 நாட்களுக்கு முன்னால் திறந்து வைக்கப்பட்ட தண்ணீர் இன்றைக்கு ஆந்திர எல்லையும் தமிழ்நாடு எல்லையும் இணையக்கூடிய இடமான 0 பாயிண்ட் என்கின்ற இடத்தில் அந்த தண்ணீர் ஆந்திராவிலிருந்து கடந்து தமிழ்நாடு பூண்டி ஏரியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அந்த திட்டத்தை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், அமைச்சர்கள், அதே போல நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களும் இங்கே வந்து அதனை திறந்து வைக்க சொல்லி எனக்கு ஆணையிட்டிருந்தார்கள். அந்த அடிப்படையிலே சட்டமன்ற உறுப்பினராகிய நானும் தலைமை பொறியாளர், நீர்வளத்துறை தலைமை பொறியாளர், அதே போல அந்த துறையினுடைய அதிகாரிகளும், அதே போல வருவாய்த்துறை சார்ந்த அதிகாரிகளும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல்வேறு நிலையிலே பொறுப்பிலே இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் என்னுடன் கலந்து கொண்டு இந்த நிகழ்விலே நம்முடைய ஆந்திர மாநிலத்தினுடைய தண்ணீரை தமிழகத்திற்கு வரவேற்றிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு வாய்ப்பளித்த எங்கள் முதல்வர் அவர்களுக்கு, அதே போல் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. காலதாமதம் ஆகிறதுக்கு என்ன காரணம் சார்? இந்த நீர் வரத்துக்கு இல்லை, இது முன்னாடியே திறந்து விட்டுருக்கணும்னாங்க. ஜூலை மாதத்துக்கு பெட்டிஷன் நம்ம கொடுக்குறோம். ஆனால் இப்போ தான் 19ஆம் தேதி தான் திறந்து விட்டுருக்காங்க. இது காலதாமதத்துக்கு ஆந்திரா அரசு பண்ணுறதுக்கான என்ன காரணம்? அவங்களுடைய நீர் ஆதாரத்தை பொறுத்து தான் அவங்க முடிவு எடுப்பாங்க. ஜூலையில் நமக்கு திறந்து விட வேண்டியது கட்டாயம். நீர் ஆதாரத்தை பொறுத்து அவர்கள் திறந்து சார். இல்லை, நிதி கொடுக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சார். தமிழகத்தில் நிதி கொடுக்கல அவங்களுக்கு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அந்த அளவுக்கெல்லாம் நடைபெறுவதற்கு இல்லை. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிர்வாகத்தை மிகச் சீராக எடுத்து சென்று கொண்டிருக்கிறார். அதுவும் குடிதண்ணீர் என்கின்ற வகையில் நிதி ஆதாரம் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. சென்னைக்கு குடிநீர் பஞ்சம் போக்குவதற்கான வாய்ப்பு இருக்குங்களா? இதுதான் குடிநீர் பஞ்சத்தை போக்கி கொண்டிருக்கின்றது. சார், இப்போ நம்ம ஏரியாவில் மட்டும் அந்த காவா அடிக்கடி பல லட்சம் செலவு பண்ணி காவா புதுசாக போறீங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி டேமேஜ்னு பல கோடிக்கிட்ட வந்துட்டு இருக்காங்க சீரமைக்கும். அது எதனால இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் இல்லை பண்றது? காவா தமிழ்நாட்டில இருந்து போறது ஸ்லாப் பூண்டி வரைக்கும் இந்த 25 டேமேஜ் இருக்கு. லட்சக்கணக்கில் ஒதுக்கீடு பண்ணி காவா சரி பண்றாங்க, திருப்பி டேமேஜ்னு வருது. பொதுவாக கால்வாய் என்ற ஆண்டாண்டும் பராமரிப்பு இருக்கும். மான்சூன் சொல்லுவாங்க, மழைக்காலம் வருவதற்கு முன்னால் அந்த பணிகளை சீர் செய்தல் அது இருக்கத்தான் செய்யும். இதுவும் பள்ளப்பகுதியில் செல்வதனால் அதோட வாய்ப்புகள் இருக்குது. அதை சீர் செய்தால்தான் நிச்சயமாக அந்த தண்ணி சீராக நமக்கு சேரும். இப்போ எவ்வளோ கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கு? இன்னைக்கு எவ்வளோ கன அடி வந்துட்டு இருக்குங்க? இங்கே மொத்தம் நமக்கு ஜனவரி காலத்தில் 8 டிஎம்சி தண்ணீர் இந்த கால்வாய் வழியாக வர வேண்டும். இப்போ ஜூலையிலிருந்து நவம்பர் வரைக்கும் 4 டிஎம்சி தண்ணீர், மொத்தம் 12 டிஎம்சி தண்ணீர் நமக்கு வர வேண்டும். அதற்குண்டான அவர்கள் அந்த கால்வாயை சீரமைத்து படிப்படியாக உயர்த்தி அந்த 4 டிஎம்சி தண்ணியை இந்த தவணைக்கு உண்டான 4 டிஎம்சி தண்ணீர் நிச்சயமாக வர முடியும். அண்ணா எது ஒன்று
ரெடி அருமை விடுப்பா